அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கிராஃப்ட் மெயின் சீரீஸ்ல ஒவ்வொரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமின் த இன்ஹரண்ட் ஃபிளாஸ் இன் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் தட் மெரிட்ஸ் அவர் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமது ஆய்வுக்கு தகுதியான மாநில உயர்நீதிமன்றங்களின் செயல்பாடுகளில் உள்ள உள்ளார்ந்த குறைபாடுகளை ஆராயுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பார்த்தாலே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கே சில பேருக்கு சில நேரம் ஆயிருக்கலாம் இல்லையா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமின் த இன்ஹரண்ட் ஃபிளாஸ் இன் ஆபரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட், அதுதான் கேள்வி. சரிங்களா? ஸ்டேட் ஹைகோர்ட் செயல்படுறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கேஸ் பெண்டன்சி அண்ட் ஜுடிஷியல் பேக்லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஸ்டேட் ஹைகோர்ட்ஸ் பொதுவாவே ஜுடிஷியரி எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே லார்ஜ் நம்பர் ஆஃப் பெண்டிங் கேசஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. கேசஸ் அதிகமா பெண்டிங் ஆயிட்டே இருக்கு. ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் அப்படிங்கிறது சரியான அந்த வேகன்சிஸை நிரப்பாம வச்சிருக்காங்க. இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேஸையும் ஹேண்டில் பண்றதுல ரொம்ப டிலே ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது ஷார்டேஜ் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்டேஜ் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது கேசஸை ஹேண்டில் பண்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. கேசஸ் பெண்டிங் ஆகிறதுக்கு முக்கியமான பிரச்சனையும் என்ன, இந்த ஜட்ஜஸோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? அதான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய உயர் நீதிமன்றங்கள் பார்த்தோம்னா மோர் தென் 30% ஆஃப் த வேகன்சிஸோட தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு கொலீஜியம்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது டிலே ஆகுது. இதனால எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மேல அதிகமா ஓவர்லோட் ஆகுது ஒர்க்கு. இதனால எஃபிஷியன்சி அப்படிங்கிறதும் கம்மியாகுது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா, மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ஷன் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஓகேங்களா? லைக் பார்த்தோம்னா நமக்கு டிஜிட்டைசேஷன் அப்படிங்கிறது நம்ம கோர்ட்ஸ்ல பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுமே பெரிய அளவுல இல்ல. இதனால என்ன இருக்கு, கோர்ட் ரூமே பார்த்தோம்னா நம்ம படங்கள்ல பாக்குறப்ப கூட ரொம்ப கிரௌடடா கன்ஜஸ்டடா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுமே நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள்ல ஒன்னாதான் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் டிலேடு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்காம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் டிலேடா நடக்கிறதுமே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ டிலேட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜுடிஷியரியோட அந்த ஒர்க் லோட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சரியான முறையில் அந்த கேசஸை சீக்கிரமா முடிச்சு வைக்க முடியல. ஒரு கேஸை முடிச்சு வைக்கிறதுக்கான டைமே ரொம்ப அதிகமா போகுது இல்லையா? ஸோ அது முக்கியமான ஒரு ஃபிளாவா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி இன் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? லேக் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரீசன் பிஹைண்ட் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இந்த ஜுடிஷியரிக்குள்ள என்ன நடக்குதுன்னே பெரிய அளவில் நமக்கு வெளியவே தெரியாது. எப்படி கொலீஜியம் செலக்ட் பண்றாங்க ஒரு ஜட்ஜை, எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது, திடீர்னு ஒரு 10 ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி நடக்குது, இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பேரன்சியை நமக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஜட்ஜஸோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றதுக்கு பெரிய அளவில் மெக்கானிசம்ஸ் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? ஒரு ஜட்ஜ் இருக்காரு அப்படின்னா அவர் சரியான முறையில் தீர்ப்பு கொடுக்கிறாரா, பயாஸ்டான தீர்ப்பை கொடுக்கிறாரா, அவரோட தீர்ப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்றதுக்கான ஒரு சரியான ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இன் கேஸ் அலோகேஷன் அண்ட் லிஸ்டிங் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஜட்ஜஸ் மத்தியில இவங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும், இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும் சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒதுக்கி வைப்பார் இல்லையா? சோ அந்த மாதிரி அதனுடைய அந்த ஒரு டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறதும் இல்லாம இருக்கு. இதுவுமே ஒரு பயாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்துது அப்படிங்கறதா இந்த இடத்துல நமக்கு அந்த இம்ப்ளிசிட் மீனிங்கா இருக்கு. சரியா? அடுத்தது லிமிடெட் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, பெரிய அளவுல சாமானிய மக்கள் யாருமே நீதித்துறையை சார்ந்து போக மாட்டாங்க. அதாவது நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ட் ஃபீஸ் இருக்கு, வக்கீல் ஃபீஸ் இருக்கு, வாய்தா மேல வாய்தாவா வருது, கேஸ் டக்குன்னு முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது
அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ் வந்து சில மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலுமே எல்லாருக்குமே அந்த உதவி போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? அடுத்தது ப்ரொசீஜரல் காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. கேஸ் பெண்டிங் ஆகி கேஸ் ரொம்ப டிலேடா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது, இது ஒரு பெரிய ஃபிளாவாவே இருக்கு. ஓகேங்களா? டிலேடு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுமே இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய அட்ஜர்ன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. அரசாங்க தரப்புல இருந்து ஆஜராகிறவங்களும் பெரிய அளவுல அந்த ஒரு அக்கௌண்டபிளா வரதில்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சில நேரங்கள் நமக்கே நிறைய நேரங்கள்ல ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா இது உண்மையாலுமே அது ஜஸ்டிஸா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியா இருக்கும். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்திருக்கும், யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள நிறைய நேரத்தில் தோணி இருக்கும் இல்லையா? படங்கள்லயும் நிறைய நம்ம பார்த்திருப்போம், ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்கலாம் மேபி இல்லையா? ஸோ அந்த ஒரு பயாஸ்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி டிலேஸ் இன் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் கோர்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான். ஓகேங்களா? ஒரு உயர் நீதிமன்றம் தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு சொன்னா கர்நாடகா ஹைகோர்ட் கர்நாடகா கவர்மெண்ட் நாங்க முடியாது அப்படின்னு சொல்லி திறந்து விடாம இருப்பாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை ஹைகோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். ஆனா பெரிய அளவுல பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்க மாட்டேங்குது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் தான் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா அது பெரிய அளவுல ஒரு அரசாங்கம் பண்றப்ப அது பெரிய அளவுல விட்டுட்டு போயிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அடுத்தது லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? லேக் ஆஃப் வெர்னாகுலர் லாங்குவேஜ் யூஸ் இன் ஹை கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் இங்கிலீஷ்ல தான் வாதாடுவாங்க, தமிழ்ல வாதாட முடியுமான்னு கேட்டா தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை. அப்ப இது வந்து பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கு நமக்கு. சரிங்களா? ஏன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல பெரிய அளவுல இந்த ஹைகோர்ட்லயுமே வந்து ஒரு அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கு. ஓகேங்களா? தமிழ் மொழியில வாதாடணும் அப்படிங்கிறது பெரிய கோரிக்கையா இருக்கு. தமிழக அரசாங்கமே இதை கோரிக்கையா வச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து கேபினெட் ஒத்துக்கணும், பிரசிடென்ட் ஒத்துக்கணும், கொலீஜியம் ஒத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சரிங்களா? இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நம்பர் ஆஃப் விமன் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்மியா தான் இருக்கு ஜுடிஷியரியில. அப்ப விமன் சென்ட்ரிக் ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்றதுக்கான விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கம்மியா இருக்காங்க. SC ST ரெப்ரசன்டேஷன் இன் டாப் டயர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தோம்னா அதுவுமே கம்மியா தான் இருக்கு. SC ST ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஜுடிஷியரிக்குள்ள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிளாவா நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு செட் ஆஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிளாஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாலே போதும், இந்த கொஸ்டினுக்கு ஒரு நல்ல மார்க்கே கொடுப்பாங்க. சரியா? தேங்க்யூ.